ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏர் கனாலில் வரக்கூடிய ஒரு டிஸார்டர் ஃப்ரன்க்ளோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஸார்டர் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். இதை நம்ம ஆர்டிட்டிஸ் எக்ஸ்டர்னா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் ஆர்ட் அப்படிங்கிறது நமக்கு ஏரை குறிக்குது. ஓகேவா? ஸோ ஏரில் இன்ஃப்ளமேஷன் ஆகுது. எக்ஸ்டர்னல் ஏர். ஓகேவா? எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ஏர். ஓகேவா? ஸோ இது டியூபர்குலோசிஸ் மாதிரியே ஃப்ரன்க்ளோசிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுவும் காஸ்டு பை தி ஒன் இன்ஃபெக்ஷன். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான். ஒன்று ஸ்டெப்டோகாக்கலாக இருக்கலாம் அல்லது ஸ்டாஃபிலோகாக்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாக்டீரியா தான். ஓகேவா? ஸோ இந்த பாக்டீரியா ஃப்ரன்க்ளோசிஸ் அப்படின்ற ஒரு டிஸார்டரை ஏற்படுத்துது. ஸோ பாக்டீரியானால் வருது அப்படின்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம்? ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். ஓகேவா? ஸோ அதே போல் பெயினை ரிலீவ் பண்ணுறதுக்காக அனர்ஜெசிக்ஸ் கொடுப்போம். ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு இது ரெண்டும் தான் மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பாக்டீரியல் காஸ்னால் மட்டும் இல்லாமல் நம்ம மிடில் ஏரில் இன்ஃபெக்ஷன் வந்து அதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதனால கூட இந்த எக்ஸ்டர்னல் ஏரில் நமக்கு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஆர்டிட்டிஸ் எக்ஸ்டர்னா அப்படிங்கிறது நம்ம வெளியில் பார்க்குற மாதிரியே இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு தெரியும். ஓகே, இந்த ஆர்டிட்டிஸ் எக்ஸ்டர்னாவை பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்னொரு பேர்லையும் சொல்லுவோம், ஸ்விம்மர்ஸ் ஏர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்விம்மிங் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக இந்த இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ இதில் ஏர் கெனால் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆகும். அதனால் அவங்களுக்கு பெயின் க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஏரில் பெயின் க்ரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹியரிங் டிக்ரீஸ்டாக இருக்கும். ஓகேவா? கண்டக்டிவ் பேத்வே வந்து கொஞ்சம் அப்ஸ்ட்ரக்ட் ஆகிறதுனால ஹியரிங் டிக்ரீஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வகையில் வரும். அக்யூட்டாகவும் வரும், குரோனிக்காகவும் வரும். ஓகேவா? ஸோ அக்யூட்டாக வரதான் நம்ம சொன்னோம் இல்லையா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ அக்யூட்டாக வந்தால் மேஜராக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும். அது குரோனிக்காக இருக்குது அப்படிங்கிறப்ப அது அலர்ஜினால் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதுவே அக்யூட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக மட்டும்தான் இருக்கும். அக்யூட் அப்படின்னா சடனாக வருது. ஓகேவா? க்ரானிக் அப்படிங்கிறப்ப ரொம்ப நாள் ப்ராக்ரஸ் ஆகி டெவலப் ஆகி அந்த ஆர்டிட்டிஸ் எக்ஸ்டர்னாக டெவலப் ஆகிறது. சரிப்பா, எப்படி நமக்கு எக்ஸ்டர்னல் ஏரில் போய் இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஏரை க்ளீன் பண்ணுறோம் இல்லையா? ஓகேவா? ஏரை க்ளீன் பண்ணுறப்ப அல்லது ஹியரிங் ஏட்ஸ் ஓகேவா வைக்கிறப்ப நம்ம ஒரு சின்ன இன்ஜுரி பண்ணிவிடுவோம். ஓகேவா? நம்ம எக்ஸ்டர்னல் ஏரை மைல்டாக ட்ராமா பண்ணிட்டோம், இன்ஜுரி பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப அதனால் நமக்கு சொரியாசிஸ், டெர்மடைட்டிஸ் இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம் வரும். ஓகேவா? ஸோ அப்படி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த இடத்துல ஈஸியாக நமக்கு வெளியேருந்து வரக்கூடிய பாக்டீரியா போயிட்டு நமக்கு இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே போல் ஏர்பட்ஸை வச்சு நம்ம சின்னதாக மைல்டு ட்ராமா பண்ணிவிட்டு நம்ம ஸ்விம்மிங் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வாட்டரில் ஏதாவது பாக்டீரியா இருந்து உள்ளே போய் இன்ஃபெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னாலும் இந்த ஆர்டிட்டிஸ் எக்ஸ்டர்னா நமக்கு டெவலப் ஆகும். சரி, யாருக்கு இது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு. ஏன்னா அவங்களுக்கு நார்மலாக வரக்கூடிய ஊண்டே வந்து சீக்கிரமாக ஹீல் ஆகாது. இது ஏர் அப்படிங்கிறப்ப இதுவும் ஹீல் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஹியரிங் லாஸ் வர்றது அந்த அளவுக்கு கூட கொண்டு போய் விடும். ஓகேவா? ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இது ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு டிசீஸ். ஓகே, டயக்னோசிஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏர் கெனாலில் எந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம் இருக்கோ அங்கே வந்து கல்ச்சர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அங்கே பாக்டீரியா க்ரௌத் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ பாக்டீரியல் க்ரௌத்தா அல்லது க்ரானிக் நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வச்சு கூட நம்ம பார்க்கலாம் டயக்னோசிஸ். மேலும் இன்வெஸ்டிகேஷனுக்காக நம்ம கல்ச்சரிங் பண்ணி பார்க்குறோம். சரிப்பா, நம்ம காதுக்குள்ளே தான் ஆல்ரெடி ஏர் வேக்ஸ் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் இருக்கே, அது என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஏர் வேக்ஸை நம்ம மெடிக்கல் டேர்மில் செரியுமென் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சொன்ன மாதிரி இது வேக்ஸ், ஒரு மெழுகு மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ இது ஏர் கெனாலில் செக்ரெட் ஆகுறாங்க. ஸோ நம்மளுடைய இயரோட ஸ்கின்னை இவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே க்ளீனாக வச்சுக்கிறாங்க, லூப்ரிகேஷனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியா அண்டு ஃபங்கைக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க இந்த ஏர்வேக்ஸ். ஸோ இதை தாண்டி தான் எந்த ஒரு பாக்டீரியா அண்டு ஃபங்கையாக இருந்தாலும் நமக்கு அதுக்குள்ளே வர முடியும். ஸோ இது மீறி மேக்ஸிமம் வராது. ஓகேவா? ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிளாண்ட் பார்த்தோம்னா ஒரு ஸ்வெட் கிளாண்டு தான், ஆனால் அது மாடிஃபைடு ஸ்வெட் கிளாண்டாக இருக்கும். மாடிஃபைடு ஸ்வெட் கிளாண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஏர்வேக்ஸில் பார்த்தோம்னா நமக்கு ஆல்கஹால், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாமே இருக்கும். இது இல்லாமல் டெட் ஸ்கின் செல்ஸு, ஹேர் செல்ஸு இதெல்லாம் கூட இருக்கும். ஸோ இது நமக்கு நார்மலாக இந்த மாதிரி பாக்டீரியா எதுவும் உள்ளே வராமல் பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இதே ஏர்வேக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு அப்ஸ்ட்ரக்ஷனையும் காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நம்மளுடைய ஏர் கனாலோடைய பிளாக்கேஜுக்கு காரணமாக இருக்கும். எப்போ அப்படின்னா அதிகப்படியான ஏர்வேக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப நம்ம ஏர் கேனாலை பிளாக் பண்ணுறதுக்கு அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அதே போல் இது ஏர் ட்ரம்மை போய் ப்ரெஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படிலாம் பண்ணும்போது நமக்கு பொட்டன்ஷியலாக ஹியரிங் லாஸ் வரும். ஓகேவா? இது பார்த்தோன்னா கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ்.
ஸோ இதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஏர் வேக்ஸை வெளியே பிடிச்சி இழுத்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். ஓகேவா? ஸோ வேக்ஸ் வந்து ஹார்டாக இருக்கனால தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வருது. இதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆலிவ் ஆயில் ட்ராப்ஸை நம்ம காதுக்குள்ளே விட்டுறது மூலமாக இந்த வேக்ஸ் எல்லாம் சாஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிளாக்கேஜ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ இதனால தான் பெரியவங்கள்லாம் பார்த்தோன்னா எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணி காதில் விடுவாங்க. ஓகேவா? ஸோ சூடு பண்ணி விடும்போது அந்த எண்ணெய்க்குள்ளே ஏதாவது தேவையில்லாத மைக்ரோ ஆர்கானிசம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் செத்துரும். ஸோ இந்த ஆலிவ் ஆயில் போயிட்டு உள்ள அந்த வேக்ஸையும் சாஃப்ட் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ சக்ஷன், அதாவது வேக்யூம் கிரியேட் பண்ணி அந்த வேக்ஸ் அப்படியே சக் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க. இந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ இது இல்லாமல் சிரஞ்சிங் ஆஃப் த ஏரை வச்சு நம்ம சிரஞ்சிங் பண்ணுவோம். சிரஞ்சிங் பண்ணும்போது நம்ம ஏருக்குள்ளே ஏதாவது ஃபாரின் பாடி இருந்தாலோ அல்லது வேக்ஸ் அதிகமாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோன்னா சிரஞ்சை வச்சு சக் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய ஏர் வேக்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ இதையும் நம்ம ரொம்ப காதுக்குள்ளே விடக்கூடாது, ஓவர் இன்சர்ஷன்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கும் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதை பண்ணி தான் கரெக்டாக ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆர்டிடிஸ் எக்ஸ்டர்னா அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? அதை வந்து ஃப்ரன்குலோசிஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஏர் வேக்ஸ் நம்ம காதுக்குள்ளே என்ன பண்ணுது, அந்த ஏர் வேக்ஸ் ஓவர் ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தோன்னா அவுட்டர் ஏரில் வரக்கூடிய ப்ராப்ளம். ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம இன்னும் ஏரில் வரக்கூடிய மற்ற அதர் கண்டிஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.